வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதுலேயும் தீமைகள் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரங்களிலுமே நம்ம தயிரை சாப்பிடுவது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. ஸோ அப்போ தயிரை நம்ம எல்லா நேரங்களையும் சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி, தயிரை எந்த முறையில் எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம், தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன தீமைகள் ஏற்படும், அதுலேருந்து எப்படி விலகலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடும்போது நமக்கு சாதாரணமாக சளி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அது அதிகமாகிடும். மூச்சு திணறல், ஆஸ்துமா பிரச்சனைலாம் அதிகமாகிடும். சுவாசம் சார்ந்த கோளாறுகள்லாம் ஏற்படும். இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடும்போது இந்த புது புது பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இரவு நேரங்களில் எப்படி நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது, அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாதுங்க மக்களே. நீங்கள் தயிர் அந்த எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு சாப்பிட்றது அவங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராது. அது கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். வெறும் சுவைக்காக நீங்கள் சாப்பிட போய் அது இதயம் தொடர்பான பக்க விளைவுகள், பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். வேணும்னா நீங்கள் தயிரை டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா தயிரோட உடனடியாக நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அது உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும். தயிர் எப்போதுமே நீங்கள் உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை தான் எடுத்துக்கணும். ஸோ உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக களைப்பு, தலைச்சூடு, தலைவலி போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதுமே உறைய வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க. அதுதான் டேஸ்டாகவும் இருக்கும். அதில் தான் நல்ல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கும். அந்த நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உங்களுக்கு மேம்படுத்தி அனைத்து விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு சரி பண்ணும். ஸோ நமக்கு இப்போ ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய அந்த தயிரை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சுவை இருக்கும். அந்த சுவையை நீங்கள் சூடு பண்ணிட்டீங்கன்னா அந்த சுவை உங்களுக்கு இருக்காது. அது 1% கூட உங்களுக்கு நன்மைகளே தராது. அதனால் அப்படியே இயல்பாக உறைந்திருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க. மண் சட்டியில் இன்னும் நீங்கள் தயிரை உறைய வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு இன்னமும் நல்லது. ஆனால் நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. ஒரு சில பேர் தயிரை தினமும் சாப்பிடுவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மக்களே. அதை நம்ம நாளொன்றுக்கு தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும். அதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படுத்தும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடலில் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் தொடர்ந்து தயிர் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் கூட வர ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே தயிர் சாப்பிடுங்க. அந்த வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கூட ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளையும் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிர் தான். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. தயிரோட எந்தெந்த உணவுப் பொருள்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். தயிரையும் வெங்காயத்தையும் நம்மளுடைய உணவுகளில் ஒன்றா நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா தயிர் நம்மளுடைய உடலில் பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. அது நம்மளுடைய உடலுக்கு சூடு உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். தயிரும் வெங்காயமும் கலந்த அந்த வெங்காய கலவை, தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய இது அத்தனையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு தோல் அலர்ஜியை ஏற்படுத்தும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய தோல் சார்ந்த குறைபாடுகளை ஏற்படுத்தி உடலில் நச்சுக்களை பரவ வைக்கும். இதன் மூலமாக கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுடைய உடலில் ஏற்படும் என்றதை மறந்துடாதீங்க. அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது. அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வெங்காயத்தை போலவே மாம்பழத்தையும் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மாம்பழமும் உங்களுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறதால இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் போது ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும். தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடலினுடைய
உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ வெங்காயத்தை போலவே மாம்பழத்தையும் தயிரோட நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. மீன் மற்றும் தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. இந்த மீன் மற்றும் தயிரை ஒன்றா சேர்க்கவே கூடாது. தயிர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை வந்து சேர்ந்தது. ஸோ விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ மீனில் வந்து பார்த்தோம்னா அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது. எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலினுடைய பல்வேறு பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ அப்போ தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு வந்து ஏற்படும். அதாவது உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை ஏற்படும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, குறிப்பாக வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படும். செரிமானம் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து ஏற்படும். தோள்களில் ஆங்காங்கே உங்களுக்கு வெள்ளை திட்டுகள் போன்ற தெரிவது, இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அது போல் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ என்னதான் வந்து பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்து பெறப்படுவதாக இருந்தாலும் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா பால் வந்து செரிமானம் ஆகாது, தயிர் வந்து உடனடியாக செரிமானம் அடைஞ்சிடும். ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய கலவை அதிகமாகிறதால அது செரிமானம் செய்ய முடியாத ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட நீங்கள் உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பு இருக்கக்கூடிய ஃபுட்ஸோட தயிரை எடுத்துக்காதீங்க. ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை தயிரோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது அந்த புரதம் இருந்திருக்கக்கூடிய தயிர் வந்து பார்த்தோம்னா செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிக்கிற வரைக்குமே உங்கள் உடலை வந்து சோர்வடைய வச்சிரும். இதன் காரணமாக தான் நீங்கள் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் தயிரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெகு விரைவில் உங்களுக்கு வந்து தூக்கம் வருவதற்கான காரணம் இதுதான். ஸோ அது செரிமானமாகிற வரைக்குமே நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுடைய உடலுக்கு வந்து தூக்கம் வரா மாதிரியே இருக்கும், மன அழுத்தமாகவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடலுக்கு நன்மை தருவது மட்டும் இல்லாமல் தயிர் நம்மளுடைய சரும ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து மேம்படுத்தும். அதாவது தயிரோட நீங்கள் கடலை மாவு சேர்த்து உங்களுடைய முகத்தில் பூசி வந்தீங்க அப்படின்னா முகம் வந்து பொலிவாக மாற ஆரம்பிக்கும். தயிரை நீங்கள் மண் சட்டியில் உரை வச்சு சாப்பிடுங்க. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது தொண்டை எரிச்சல் சரியாகும். குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சளி போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். இரவில் நீங்கள் தொடர்ந்து வந்து தயிர் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த கொதிப்பு, ரத்த சோகை, தோல் நோய் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிரை பித்த வாயு கொண்டவர்கள், வயிற்று கோளாறு உள்ளவர்கள், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாது. ஸோ மற்றவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால இரவில் சாப்பிடாதீங்க, அது மூச்சிறைப்பு வந்து ஏற்படும். அதே போல் நீங்கள் தயிரை வந்து சூடான சாதத்தில் தாளித்து உப்பு சேர்த்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராது. ஸோ தயிரானது உடலுக்கு பல ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. தயிர் சாப்பிடும்போது வெயில் காலங்களில் நம்மளுடைய உணவுகள் வந்து ஈஸியாக செரிமானமாகும். உடல் சூட்டை வந்து தயிர் நமக்கு தடுத்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தயிர் வந்து சரி பண்ணக்கூடியது. அதுவும் கோடை காலத்தில் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே தயிர் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.